எவ்வளவு தமிழுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு. சில பேர் பேசுறாங்க தமிழால உயிர் வளர்த்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. தமிழ் சோறு போடுமான்னு கேட்கிறான் யோக்கிய பயல். இன்னைக்கு தமிழை கொள்வதற்காகவே இன்னைக்கு தமிழர்கள் உண்டு. எவ்வளவு பெரிய மகத்துவம் நிகழ்ந்திருக்கு இந்த நாட்டுல. அவ்வளவு இருக்கு. 83 நாயன்மார்கள் அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பூதி அடிகளுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசர்னு பேரு. யார் மேல? திருநாவுக்கரசருடைய பக்தினால அவர் பேர மகனுக்கு வச்சிருந்தார். ஒரு நாள் எங்க பார்த்தாலும் அப்பூதி அடிகள் பேருக்கு வைக்காம திருநாவுக்கரசர் மடப்பள்ளி, திருநாவுக்கரசர் பாடசாலை, திருநாவுக்கரசர் அன்னதான மடம், இப்படி பேர் வச்சு கொண்டாடுற. திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். ஒரு நாள் திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு போறாரு. என்ன நம்ம பேர்ல இவ்வளவு தான தர்மம் பண்ணிட்டு இருக்காங்களே, யாரா இருக்கும் அப்படின்னு விசாரிச்சா அங்க வேலை பார்க்குற பணிப்பெண் எங்க ஐயா அப்பூதி அடிகள் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மேல வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லாம் இந்த திருநாவுக்கரசர் பேர்ல தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல தீராத காதல்னு சொல்லப்படுது. அப்படியா? இவர் நேரம் அவர் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து விசாரிக்கிறாரு. விசாரணை தெரியுது இப்ப இவர் தான் திருநாவுக்கரசன். தெரிஞ்சது இவருக்கு அன்னதானம் செய்யணுமேனு முழும்பு பண்ணி ஒரு நேரம் அமுது படைக்கிறேன் சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அவர் பேர் வச்சிருந்தார்ல மூத்த திருநாவுக்கரசர். அவரை போய் வாழையில அறுத்து வர சொன்னாங்க. வாழையில அறுக்க போனவனை அரவன் திண்டி இறந்து போன. அங்கேயும் தமிழ் பாடி உயிர் பெற்றது. இப்ப பதிலா எவ்வளவு தமிழுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு. சில